ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த மீன் ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் சூர மீன் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் எடுத்துகிட்டு இருக்கிறது 1.5 kg சூர மீன் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு ரொம்ப பேஸ்ட் அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த மீனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு இவ்வளோ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீன் ரொம்ப பெரிய துண்டுகளாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விடலாம். 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் ஊறுகாய் பண்ணும்போது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்த மீனுங்களை இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக வைக்காமல் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உடனே நம்ம கிளறக்கூடாது. இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகணும். அது வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீன் பாதி அளவுக்கு வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கணும். இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இதை நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற மீன் துண்டுகளையும் இதே மாதிரி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதுவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்த எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ மீன் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில் 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும் அப்புறமா 100 கிராம் அளவுக்கு பூண்டையும் நல்லா குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆக்கி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு இஞ்சி பூண்டு எல்லாமே வரணும். இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துடலாம். மீனுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிற மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். மீன் துண்டுகளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
இப்போ வினிகர் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.